வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்திங்களா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்திருக்கேன். மணி வந்து 9:30 ஆக போகுது. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, குடமிளகா, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் 2, இஞ்சி, பூண்டு, ஒரு துண்டு புளி, அவ்வளோதான். தேங்காய் 2 பற்ற வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு இவ்வளோண்டு அரிஞ்சது, இவ்வளோண்டு கட் பண்ணதில் ஒரு ஸ்பூன் வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் வந்து உப்பு சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்க போகலாம். குடமிளகா சட்னி தான். சூப்பராக இருக்கும். நம்ம எப்பவுமே வெறுமனே தேங்காய் வச்சு அது ஒரு சக்கலை வச்சு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி காய்கறி வச்சு சட்னி அரைக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரம் நான் கம்மியாக போட்டுருந்தாலும் இவ்வளோ உப்பு போடுறோம். நான் ஒரு 2 காஞ்ச மிளகா தான் சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே வந்து குடமிளகா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாருக்குமே சொன்னால் கூட கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குடமிளகா தான். 2 வித தேங்காய், 2 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தில் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரு கொட்டை பார்க்க அளவுக்கு புளி, உப்பு, இவ்வளோ தான் வச்சு அரைச்சிருக்கேன். ஒரு குட்டி தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிருக்கேன். தேங்காய் மட்டும் வதக்க வேண்டாம். ஓகேங்களா? அவ்வளோதான். தாளிப்பு தேவையில்லை அதுக்கு. இப்போ வந்து இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இது ஆப்பத்துக்கு அரைச்சி வச்ச மாவு. தண்ணியை அரைச்சிட்டு ஆப்பம் வந்து வரல எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், இப்போ அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து ரவை, 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சீரகம் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக புளிக்குது. இதை வச்சு தான் தோசையும் சட்னியும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி தோசை வருது பார்க்கலாம். பார்த்தீங்களா, தோசை ஊற்றிட்டேன். அதாவது நம்ம வந்து எந்த மாவு ஏதோ நம்ம சொதப்பினாங்க அதை எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து டிஷ்ஷை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பிரெயின் அது கொஞ்சம் தேவை, நம்மளுக்கு யோசிக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நான் என்ன பண்ணால் யோசித்து கடைசியில் பார்த்தா கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்குது, ஆப்பமும் அதில் வரல. அதுக்காக நல்லா மாவுக்கு தகுந்த அளவு ரவை, கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்து சீரகம், பெருங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஆப்ப மாவு தான் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி தான் இருக்குது. இதில் ஓரளவுக்கு திக்னஸ் ஆன உடனே ஊற்றிட்டோம். பாருங்கள் எப்படி சூப்பராக தோசை வருது. ஆக்சுவலி ஆப்பமாவை நான் அரிசி ஊற வச்சு அரைக்கவே இல்லை. அது வேறு எதுவும் செய்தனால அப்படி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிருக்கேன்னா திருப்பி போட்டால் கூட நல்லாவே வரும். அப்படியே கூட இருக்குங்க. எப்படி தோசை இப்படி தான் நீங்கள் ட்ரையல் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சு அரைக்கவே இல்லை. சாதம் மீந்திருந்ததுன்னு அதை அரைச்சி அரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட்டு போட்டு தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுட்டு நான் வந்து அப்படியே அரைச்சி தான் புளிக்க வச்சேன். புளிப்பெல்லாம் நல்லா வந்துச்சு. பட் வந்து ஒரு தண்ணி ஆப்பம் வரவே இல்லைன்னு பார்த்தீங்களா. தோசை அப்படி வந்துட்டு பாருங்கள் சூப்பராக. அதை என்ன பண்ணேன், நேற்று எடுத்து என்ன செஞ்சுட்டேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து போட்டு சத்து மாவு கொஞ்சம் இருந்தது. மாவு சத்து மாவு கொஞ்சமாக வந்து ரவை, கொஞ்சம் கோதுமை மாவு ஸ்பூன் போட்டு கலந்து புளிப்பணியாரம் ஊற்றிட்டேன். சூப்பராக வந்தது பார்த்துக்கோங்க. இன்னும் மீதி மாவு இருக்குது. அந்த மாவு தான் இன்றைக்கி அந்த டெக்னிக்கு திருப்பி யூஸ் பண்ணி பச்சை மிளகா போட்டு சீரகம் எல்லாமே சேர்த்து இதில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். தோசையாக வாத்தாச்சு. இப்போ வெங்காயத்தையும் மேலே போட்டுக்கலாம், அப்படியே போடலாம். ஏன்னா பிடிப்பாருன்னு வெங்காயம் மட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வெங்காயம் போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி மாவு வந்து எதாவது பண்ணிட்டா கொஞ்சம் யோசிச்சு ரவை, அரிசி மாவு இது 2மே இருந்தால் போதும். வேறு எந்த மாவு இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஆகிட்டா முறு வரணும் அப்படின்னா அரிசி மாவு மெயின், ரவை கொஞ்சம் மெயின். நீங்கள் போட்டு சுட்டு ட்ரையல் பாருங்கள் எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா எனக்குமே கூட அதெல்லாம் தெரியாது. என்ன செய்ய தான் நான் அடிச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. ஐயோ வச்சு முடிச்சுக்கிட்டு இருக்குது, இல்லை தூக்கி போடணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆக நமக்கு அந்த ஐடியாலாம் தோணுது. அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வின்னர்ஸ் இருந்தால் அந்த மாதிரி ட்ரையல் பாருங்கள். மாவு ஏதாவது சொதப்புனா நீங்கள் அதை வேஸ்ட்டே பண்ண வேண்டாம். என்ன வேணால் அதில் செய்து நம்ம சாப்பிட முடியும். நான் அந்த ஆப்ப மாவை வச்சு பாருங்கள் குழி பணியாரம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஆனியன் தோசை போட்டுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் அதை வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ நல்ல திருப்ப வருது. அந்த மாவு முதல்ல உங்களுக்கு காட்டலை, நான் வாயிலே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்புவாங்களா, இது வந்து அரிசி மாவு கலந்த தோசை மாவுன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு தோசை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பழைய மாவில் ஆல்ட்ரேஷன் பண்ணி சுட்ட தோசை, ஆப்பா மாவில் தோசை. அடுத்து இங்கே ஒரு நல்ல குடமிளகாய் சட்னி செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ராத்திரி. இப்போ பாருங்கள் தோசையும் நம்ம வந்து குடமிளகா சட்னி எடுத்துன்னு வந்துட்டோம். தோசை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக தெரியுதா, செவந்து மொறுன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் அரைச்சே எந்த இதுவும் மிக்ஸியோ கிரைண்டரில் அரைக்காமையே வந்த தோசை மாவு தான் இது. தெரியுதுங்களா? வெறும் சாதம் மட்டும்தான் அரைச்சி போட்டு ஆப்ப மாவு போட்ட தோசை மாவு. ஆப்ப மாவு வந்து தோசையாக மாறி போச்சு. சட்னி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு.